வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டேபுக்கு வந்து ஒரு கவர் தாங்க ஸ்டிச் பண்ண போறோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இன்னொரு லென்த் வந்து 8 இன்ச் இருந்தது, வித் வந்து 11 இன்ச் இருந்தது. இதே நீங்க வந்து கொஞ்சம் ஒரு half இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டிச்சஸ்க்காக. இந்த மெஷர்மெண்ட் வச்சு நான் இப்போ வந்து 6 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி உள்ள வைக்கிற கேன்வாஷ், இது வந்து காட்டன் கேன்வாஷ் எடுத்திருக்கேன். இது வந்து மொத்தமா 4 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஷீட் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவுமே பாத்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்டோட லென்த் தான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து ஒரு 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எலாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச், அதாவது 3.5 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். 3.7 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா சைட்ல வந்து ஒரு பெரிய எலாஸ்டிக் வேணும், அதையும் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து 9.25 இன்ச் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி half இன்ச்சுக்கு கிளாத் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். நான் மொத்தமா 6 கிளாத் கட் பண்ணோம் இல்லையா, அதுல வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாத் எடுத்து அதுல இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும், 1.5 இன்ச்சுக்கு 2 மார்க்கும் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இதுக்கு நடுவுல தான் இந்த பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். இன்னொரு கிளாத் எடுத்து அதுல வந்து மேல இருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணிக்க போறோம். இன்னொரு கிளாத் எடுத்து அதுல எல்லா ஓரங்களையும் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். இது வந்து 1 இன்ச் எலாஸ்டிக், முன்ன பார்த்தது 2 இன்ச் எலாஸ்டிக். இப்ப ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த 1 இன்ச்சுக்கு கட் பண்ணேன் பாத்தீங்களா, அந்த கிளாத்தை வந்து நல்ல பக்கம் வச்சிடுறோம். அதுக்கு மேல அந்த பைப்பிங் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை வைக்கிறோம். அதுக்கு மேல அந்த 1.5 இன்ச் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கத வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இது வந்து சிங்கிள் சைடு இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபூட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பைப்பிங் டபுள் சைடு ஃபூட்டர் இருந்ததுன்னா போகாது. அதுக்கு அடுத்தடுத்து அதே மாதிரி பைப்பிங் வைக்கிறீங்க, 1.5 இன்ச் வைக்கிறீங்க, மறுபடியும் பைப்பிங் வைக்கிறீங்க, 1.5 இன்ச் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த லென்த்தான கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கிளாத்ல நம்மள அந்த எலாஸ்டிக் கட் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, 1 இன்ச் எலாஸ்டிக், அதை வந்து 4 சைடும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த எலாஸ்டிக் மேல கொஞ்சம் நல்லா ரஃப் போட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராத மாதிரி. இந்த மாதிரி ரெடி பண்ணி 4 சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நீங்க வெறும் அந்த எலாஸ்டிக்ல மட்டும் கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கம்ப்ளீட்டா வரதுக்காக இப்படி எல் ஷேப்ல ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு கிளாத்ல வந்து நம்மளோட அந்த 1.5 இன்ச் எலாஸ்டிக் இருந்தது இல்லையா, அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்ப இதை வந்து எப்படி செட் பண்ணணும்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த 4 இன்ச் எலாஸ்டிக், ஒரு எம்டி கிளாத், இன்னொரு எம்டி கிளாத், அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு எம்டி கிளாத், அந்த 1.5 இன்ச் எலாஸ்டிக், இந்த பைப்பிங் கிளாத், இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு எல்லா சைடும் 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுத்தியும் தையல் போட்டுட்டு ஒரு இடத்துல மட்டும் ஓப்பன் வச்சுக்கோங்க டர்ன் பண்றதுக்காக. குட்டி குட்டியா அங்கங்க அட்டாக் போட்டுட்டு டர்ன் பண்ணி விட்டுருங்க. இப்ப வந்து சுத்தி ஓரங்கள்லாம் வந்து உள்ள இல்லாத மாதிரி கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த ஒரு சைட் மட்டும் கேப் வச்சோம் பாத்தீங்களா, அந்த கேப் யூஸ் பண்ணி இங்க வந்து கேன்வாஷை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரைட் சைட்லயும் ஒரு கேன்வாஷ் வரணும், லெஃப்ட் சைட்லயும் ஒரு கேன்வாஷ் வரணும். சென்டர் பாயிண்ட்ல மட்டும் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து 2 சைடும் ஒரு காட்டன் கேன்வாஷ் வந்துட்டு அதுக்கு மிடில்ல வந்து அந்த ஸ்பாஞ்ச் ஷீட் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. சென்டர்ல மட்டும் நம்ம வந்து டேப் நல்லா ஷேக் ஆகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அத்தனை ஷீட் வந்து அங்க வைக்கிறோம். அதே மாதிரி நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணி நிக்க வச்சீங்க அப்படின்னா கரெக்டா ஸ்டிஃபா நிக்கிறதுக்காக சென்டர்ல வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கேன்வாஷ், நெக்ஸ்ட் எலாஸ்டிக், மறுபடியும் கேன்வாஷ். இப்ப வந்து இந்த ஓரத்தையும் நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு சுத்தி வந்து ஒரு எட்ஜ் தையல் மாதிரி போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா அந்த பெர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். அவ்வளவுதாங்க, இதோட ஃபுல் ஸ்டிச்சிங் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் இது எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து அந்த 4 சைடு எலாஸ்டிக் ரெடி பண்ணோம் பாத்தீங்களா, அதுல வந்து நம்மளோட டேபை வச்சு செட் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணலாம்.
ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த குட்டி குட்டியா இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம வந்து எதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னா, நம்ம ஏதாவது மூவி எல்லாம் பார்க்கும்போது இதை இந்த மாதிரி இந்த பைப்பிங்ல வந்து நிக்க வைக்க முடியும். அதே மாதிரி நீங்க வந்து ஹரிசாண்டலா வேணும்னா கீழே சாய்ச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், வெர்டிகலா வேணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி க்ளோஸ் பண்றதுன்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணி நெக்ஸ்ட் சைடு வந்து அந்த எலாஸ்டிக் எடுத்து விட்டுட்டீங்கன்னா ஃபுல் க்ளோஸ் ஆயிடும்.